யாருமே இல்லை, நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்மளுக்கு யாருமே சரியில்லை அப்படின்னு நினச்ச நேரத்தில் எனக்கு அன்பாகவும் பாசமாகவும் ஒரு ஆதரவாகவும் இருந்தது வடபழனி ஆண்டவர் தான், முருகர் தான். ஏன்னா எங்கே சுற்றினாலும் எனக்கு முருகர்ன்ற வார்த்தை மட்டும்தான் வந்துட்டு இருக்கோம். முருகர் இல்லைன்னா நான் இல்லை, அதுதான். வேற எந்த வார்த்தையும் நான் சொல்ல முடியல. முருகர் தான் என் வாழ்க்கையில் எல்லாமே. என் சந்தோஷம், நான் நிம்மதியாக தூங்குறது, எழுந்திருக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே முருகரால். முருகர் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை, அதை மட்டும் நான் எப்பவுமே உணர்றேன். ஏன்னா எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்ச போது என் கை பிடிச்சிட்டு நிற்கிறவர் முருகர் தான். சரண்யா சொன்ன மாதிரி நம்மளா அவரை விட்டுட்டு போனாதான் உண்டு அப்படின்றது இல்லை. நான் விட்டுட்டே போனாலும் அவர் என்னை விட மாட்டாரு அப்படின்றத, நான் எங்கே போனாலும் அவர் என்னை தேடி வந்துடுவார் அப்படின்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இங்கே கண்ணீரோடும் ரொம்ப கவலையோடும் ரொம்ப கஷ்டத்தோடையும் குடும்ப சூழ்நிலையிலையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாலையும் வியாதினாலையும் நம்ம நிறைய கஷ்டத்தினாலையும் இங்கே வந்திருப்போம். எல்லாரையும் ஒன்று சேர்த்தது முருகர் தான். நான் பித்து பிடிச்சிருந்தேன். கொஞ்சம் என்னை விட்டுருந்தாங்கன்னா என்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தேன். ஏன்னா எங்கே போனால் இந்த பித்து தெரியும் அப்படின்னு இருந்தேன். அந்த பித்து தெளிஞ்சது வடபழனி கோவிலில். ஆனால் இப்போ நான் என்ன வேண்டுறேன்னா, முருகர்கிட்ட போய் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எப்போ எனக்கு அதை கூட இதை கூட, நான் சந்தோஷத்தை கூட, எல்லாம் மாறணும், இதெல்லாம் எதுவுமே கேட்டதில்லை. நான் கேட்கறது, அப்பா நீ என் கூட இரு, என் கூட இரு, என் கூட இருக்கன்றதை நான் அனுதினமும் உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவர் கூட இருக்காருன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை நான் உணரணும் அப்படின்றத மட்டும்தான் நான் முருகன்கிட்ட கேட்குறேன்.